வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இதோட கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சப்பாத்தி மாவு மேலே 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அதை லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்க போகிறோம். இது ஊற டைமில் நம்ம இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய், 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றாமல் நல்ல கொரகொரப்பான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்ச பிறகு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஓரளவு சூடாகி வரும் பொழுது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். இதை நம்ம வணக்கி விட போகிறோம். வெங்காயம் ரொம்ப நேரம் வணங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வணங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பேஸ்ட், அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு இதை நல்லா வணக்கி விட்டுக்கணும். இது நல்லா சுருண்டு வர சமயத்தில் இதோட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் ஓரளவு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். கைவிடாமல் கிளறுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். கொஞ்சம் நேரம் கிளறின பிறகு இதில் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டான இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை வாசம் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான நம்மளுக்கு ஒரு உள்ளார வைக்கக்கூடிய பைண்டிங் மிக்ஸாக ரெடியாக இருக்குது. இதோட தேவைப்பட்ட கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் போட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்தது ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துருக்கேன். இதோட 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இது நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா ஒரு தடவை மாவு இலக்கமாக வர அளவு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கக்கூடிய சைஸஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் எப்பயும் போல் கையில் பால் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலும் சரி. இப்போ இது பார்த்திங்கன்னா பார்க்க ஒரே சைஸாக இருக்குங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். நார்மலாக நம்ம சமோசா செய்கிறோம்னா நம்ம பார்த்திங்கன்னா மைதா மாவில் ஆனியன் உருளைக்கிழங்குலாம் வச்சு செய்வோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு நம்ம கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயம் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணதுனால ரொம்ப ஹெல்தி. அது பச்சை பட்டாணியை அரைச்சி சேர்த்ததுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நான் 6 உருண்டைகள் எடுத்திருந்தோம் இல்லையா, 6மே பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் ஒரு பீஸ் மேலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோள மாவு எண்ணெய் மிக்ஸை ஆட் பண்ணி இந்த மாதிரி தடவி விட்டுக்க போகிறோம். இப்படி ஃபுல்லாக நீங்கள் 6மே ரெடி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு லேயராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு இதில் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சீங்க இல்லையா சப்பாத்தி மாவு மாதிரி, அதிலேயே நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வச்சு சமோசா மாதிரியோ அல்லது வெஜ் ரோல் மாதிரியோ நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட 6 பீசஸும் நம்ம சேம் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் ஈவனான சைஸஸில் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் நீங்கள் ஓமம் சேர்க்காத செஞ்சீங்க அப்படின்னா அது கோதுமை பரோட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது பரோட்டா எப்படி லேயராக வருதோ சேம் அதே மாதிரி இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தட் சப்பாத்தியும் நம்மளுக்கு பரோட்டா மாதிரி லேயராக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு சைடு ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை நீங்கள் வந்து மறுபடியும் பிணைய தேவையில்லை. அதை நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது உள்ளார ஸ்டஃபிங் வச்சுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொடவிட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கவர் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நம்மளோட ஸ்நாக்ஸுக்கு சமோசா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர அளவு செவக்க விட்டுட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நார்மலாக எப்பயுமே குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மைதா மாவில் செஞ்சு கொடுப்போம். அது ஹெல்தி கிடையாது. அதுவும் இல்லாத இப்போ ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக விற்றுட்டுருக்கு. கிலோ வந்து 100 ரூபா பக்கமாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு நாள் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடையில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் கொடுக்கறதுக்கு ரொம்ப எப்படி சொல்லலாம்னா அவங்களுக்கு வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ரெசிபிஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பை. தேங்க்யூ.